கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் கட்டிய மாத்தூர் தொட்டி பாலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காமராஜர் ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா பிரதமரையே இந்தியாவோட பிரதமரையே தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருப்பாருன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே போகிற வரைக்கும் எனக்கே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அணைகள் கட்டியிருக்காரு. ஆனால் ஒரு 2 கிராமத்துக்கு தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறதுக்காக 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பை கட்டி அந்த நீரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் 1963 பிளான் பண்ணி 69 கட்டப்பட்டது தான் இந்த தொட்டி பாலம். இந்த மாத்தூர் தொட்டி பாலமானது ஏசியாவிலே மிகப்பெரிய தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 115 அடி 35 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. 2 மலைகளுக்கு நடுவில் இந்த தொட்டி பாலம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நாகர்கோயிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலையும் கன்னியாகுமரியிலிருந்து 53 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தொட்டி பாலம் அமைஞ்சிருக்கு. மாத்தூர் தொட்டி பாலம். மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு நீர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை மற்றும் சிற்றாறு அணைகளிலிருந்து கோதையாறு கால்வாய் வழியாக நீர் இங்கே கொண்டு வரப்படுது. பாலத்துக்கு கீழே பரளியாறு என்னும் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. 2 மலைக்கு நடுவில் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாத்தூர் தொட்டி பாலம். அந்த மலைகளோட பேர் பார்த்தீங்கன்னா கணியன் பாறை என்ற மலையும் அடுத்தது கூட்டுவாய் பாறை என்ற மலையும் இணைக்கிறதுக்கு தான் இந்த தொட்டி பாலம் கட்டியிருக்காங்க. 2 மலைகளை இணைச்சி அதிலிருந்து தண்ணியை கொண்டு போய் அந்த கிராமத்துக்கு சேர்த்து அங்கே இருக்க தண்ணி பஞ்சத்தை போக்குறதுக்காக 1963 பிளான் பண்ணி 1969 கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த பாலத்தோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 1240 அடி நீளம் இருக்குது. அதனால் ரொம்ப வயசானவங்க ரொம்ப கால் முடியாதவங்களாம் கொஞ்சம் தூரம் போய் நடந்து பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுங்க. அது ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டில் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்ட்ரெச்சரில் ரொம்ப ஏறி படிக்கட்டில் ஏற முடியாதவங்களாம் நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அகலம்னு பார்த்தீங்கன்னா 7.5 அடி அகலம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாலத்தை தாங்கி பிடிக்கிற தூண்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 28 தூண்கள் இருக்குது. அந்த தூண்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 40 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு தூணுக்கு இன்னொரு தூணுக்கு இடையே 40 அடி டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு தூணும் அமைஞ்சிருக்கு. தூண் சொல்கிறேன்ல, சில பேர் என்னடா தூண் சொல்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. அது பீம் தான். அந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா, அது 28 பீம் அதில் இருக்குது. அங்கே பாருங்கள் தெரியும். மேலேருந்து என்ன எடுத்த வீடியோஸ் இது கீழே இருந்து அப்படியே காமிப்பேன். அந்த பீம்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 28 பீம் இருக்குது. இது தரைப்பாலம். அது நடந்து சும்மா அந்த படிக்கட்டு வழியாக இறங்கி கீழே நடந்து போகிறதுக்கான தரைப்பாலம் இது. இந்த இதுதான் படிக்கட்டு இறங்குறது இடம் அங்கே இருக்குது பாருங்கள். அது வழியாக இறங்கி கீழே நடந்து போனீங்கன்னா அந்த பீம் நல்லா தெரியும் உங்களுக்கு வியூ. இது ஃபஸ்ட்டு நேராக போனோடனே இந்த தொட்டி பாலம் இதுதான் இங்கே இருக்குது பாருங்களேன். இந்த அமைப்பில் தண்ணி போகும். நாங்கள் போகும்போது தண்ணி இல்லை. இப்போ தண்ணி அந்த வழியாக போய் தான் அந்த கிராமத்தை சேரும். இப்போ இந்த பாலத்து வழியாக தான் நடந்து போனோம். மேலே செம்மையாக காற்றடிச்சிது. என் வீடியோவில் முடியெல்லாம் பறந்துருக்கும் பாருங்கள். அது மாதிரி காற்று நல்லாவே இருந்தது. ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கும்போது நீங்கள் பார்த்து பத்திரமா எடுங்க. படிக்கட்டில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த படிக்கட்டு வழியாக உங்களால் இறங்கி வர முடியும்னா வயசானவங்க பார்த்துட்டு நீங்கள் இறங்கி வாங்க. இல்லைனா கொஞ்சம் அப்படியே போயிடலாம். இங்கே பாருங்கள் பீம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அமைப்புக்கு தான் இந்த அமைப்பு தான் அமைஞ்சிருக்கு. 28 பீம் இருக்குது அதில் மொத்தமாக. இப்படியே நடந்து போயிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் சக்கப்பழம்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில். சக்கனை பலாப்பழத்தில் ஜிப்ஸ் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்கிறோம் சக்கப்பழம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சக்கப்பழத்துக்கே ஒரு இது சொன்னாங்க. நான் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது சக்கப்பழம்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அது தூய தமிழ் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த இது வழியாக படிக்கட்டு இறங்கி போகணும். இது ரவுண்டாக அப்படியே சுற்றி வரும். அது இறங்குறதுக்கும் நல்லா இருந்தது. சுற்றி கீழே இறங்கி போயிட்டு நல்ல ஒரு இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே கடை இருக்குது ஸ்நாக்ஸ் மாதிரி. நீங்கள் பிரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம்லாம் கீழே விற்றுட்டு இருக்காங்க. கீழே இறங்கி சாப்பிடலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கோம். நடந்து போனோடனே நம்ம டயர்ட் ஆகிடுவோமே. டயர்ட் ஆனோடனே நம்ம சாப்பிட தேடுவோமே. சாப்பிட்டு அதுக்கப்புறம் போனோம். நாங்கள் போன அன்றைக்கி பெருசாக வெயிலும் இல்லை, பெருசாக மழையும் இல்லை, லைட்டான சாரல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் வெயில் காலத்தில் போயிருந்தோன்னா நல்லா மாட்டியிருந்திருப்போம் அந்த இடத்துல போயிட்டு. ஏன்னா நடந்து அவ்வளோ தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் முடிஞ்சால் தண்ணி பாட்டில் கூட ஒன்று வாங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க, கேரியன் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் கடல் மட்டத்துலேருந்து 115 அடி உயரத்தில் இருக்குது. அது 35 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலத்துக்கு ஏன் தொட்டி பாலம்னு பேர் பார்த்தீங்கன்னா தொட்டி போல அமைப்பு. நான் காமிச்சிருப்பேன் தண்ணி போகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ போகும்போது நமக்கு தண்ணி பெருசாக அளவில் போகலை. அந்த தொட்டி மாதிரி இருக்கிறதுனால தான் அது தொட்டி பாலம்னு சொல்கிறாங்க. நாங்கள் நாகர்கோயிலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாகர்கோயிலேருந்து பைக் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டோம். ஒரு 26 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், அந்த பீம்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பீம் இது தான். கொஞ்சம் வெயிலும் இல்லாதது இதுவும் இல்லாதனால கேமராவில் கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது இப்படி தான் வந்தது. அடுத்து இதுதான் படிக்கட்டு ஏறி வரணும். என் தங்கச்சி பொண்ணு நானும் வந்துட்டுருக்கோம். இந்த மாத்தூர் தொட்டி பாலம் கட்டுறதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா 12,90,000 ரூபாய் செலவாயிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1966 அந்த ரேட்டு. அப்போ US டாலர்ஸில் பார்க்கணுன்னா 27,446 US டாலர்ஸ் செலவாயிருந்திருக்கு இந்த மாத்தூர் தொட்டி பாலம் கட்டுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ESP. நன்றி, வணக்கம்.